மோகன், டேய் இருடா போய்க்கலாம்டா. ஏய் டைம் ஆகுதுடா. டேய் அபி, எதுக்குடா காலையில நான் அடிச்ச? சொல்றா காலை எதுக்கு அடிச்சா? கேரம் போர்டு சைதுடா. திருப்பி எதுக்குடா அடிச்ச? ஏய் அட்டான்டா. சொல்றா. போர் அடிக்குதா? நாங்கள் இங்கே கேரம் போர்டு விளாண்டுட்டு இருக்கோம், வரியா? சரி ஓகேவா. யாருக்கோ ஃபோன் பண்ண? யாரு? பார்க்க எப்படி இருப்பான்? அவன மாதிரி இருப்பானா? இவன மாதிரிலாம் இருக்க மாட்டான், நல்லா பல்கா இருப்பான். உருப்பிட்டா உருள்வானா? உருளுவான். ஹைடா. ஹாய் ப்ரோ, பேர் என்ன? என் பேர் அபிஷேக் ப்ரோ. ஹாய் ப்ரோ, உங்கள் பேர் ப்ரோ? மோகன். உங்க பேரு ப்ரோ? தர்ஷனன். ஆட வரலாம், நீ தான் கேரம் போர்டுல க்ளீன் ஆச்சு. 4 பேர் இருக்கீங்க, அப்புறம் எப்படி விளையாடுறது? அது மட்டும் என்னன்னா ஹலோ, இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ரை பண்ணலாம். அப்படியா? சரி ஓகே, நான் வரேன். சரி, நான் போயிட்டு வரேண்ணா. போயிட்டு வரேன்டா. நான் நாளைக்கும் சொல்கிறேண்ணா. ஏன் என்னன்னு தெரியல, சொல்லாமல் போகிறான்னு தெரியலையே. எப்பவுமே சொல்லிட்டு தான் போவான், இது என்னன்னு தெரியல, பதட்டமாக போகிறான். சரி கேட்கலாம் இரு என்னன்னு. சரி பார்த்துக்கலாம் விடு. சரி டே இந்த கேம் போர் அடிக்குது, என்னடா பண்ணுறது? இல்லைனா மட்டும் கிழிச்சிருவ நீ. கிரிக்கெட் கீது விளையாடலாமா? கிரிக்கெட் வேணாம் ப்ரோ. டேய் கபடி விளையாடலாமா? நல்லா இருக்கே. எனக்கு தெரிஞ்ச ஒரு இடம் இருக்கு, அங்கே போகலாமா? சரி வாங்க கபடி விளையாட போகலாம். அப்புறம்டா இருன்னு ஆள் ஓகே சொல்லிட்டாளா? ப்ரோ நாங்களும் விளையாட வரலாமா? நாங்களே இப்போ தான் விளாட்றோம். இல்லைன்னா சேர்ந்து விளையாடலாமே. சரி ஓகே வாங்க விளாட்லாம்.
ஒரே ஒரு பாக்ஸ் எங்கடா ஒரே ஒரு பாக்ஸ் போட்டிருக்கீங்க? அங்கே 4 பேர் தான் இருக்கும் ப்ரோ, அதனால் ஒரு பாக்ஸ் போட்டு விளாண்டுக்கலாம். நாங்களாம் சிங்கிளாக வரோம். ஆல் அவுட் ஆனதுக்கப்புறம் மாற்றிக்கலாம். ஒரு நிமிஷம். எதுக்குடா விட்ட? அவன் தான் டே அபி அடிச்சுக்கோங்க, இரு பார்க்கலாம். ஹெவி ஃபன்னாக இருக்கும். ஏன்டா நீ தாண்டா விட்டுட்ட. என்னடா விட்டேன்? அவன் கரெக்டா நான் வந்து டேஷ் அடிக்கும் போது பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் மேட்ச்ல பார்த்துக்கலாம். ஏன்டா டேய் நெக்ஸ்ட் மேட்ச்ல பார்த்துக்கலாம்டா. போடா, நீ தானே விட்டு. நெக்ஸ்ட் மேட்ச்ல நான் இவனை என்னென்னமோ நினைச்சேன்டா. பாயிண்ட் போட்டு வருவானு, கடைசியில மானத்தை கெடுத்தான். டே அபி, உங்கள்கிட்ட ஒரு உண்மையை மறைச்சிட்டேன்டா. எனக்கு விளையாட தெரியாதுடா. இல்ல பொருள் எனக்கு எனக்கு விளையாட தெரியாதுடா. கிரீன் கலர் சட்டை இருக்குல்ல, என்ன இறங்குது? ப்ரோ சூப்பரா விளையாண்டீங்க, ரொம்ப நல்லா விளையாண்டீங்க. கேள்விப்பட்டவங்க நாளைக்கு பார்க்கலாம். சரி ஓகே ப்ரோ. ப்ரோ சாரி ஆயிருச்சு. ஓகே நாளைக்கு பாய். ஓகே ப்ரோ, பை பை ப்ரோ பாய். விளையாண்டதே தெரியல பாரு, டைம் போயிடுச்சு. என்ன பண்றது? சரி டைம் ஆயிடுச்சு, இருட்டிடுச்சு, பார்த்து வீட்டுக்கு போங்க. பாய்டா பாய். நாளைக்கு பார்க்கலாம் பாய்டா. அபிஷேக் எனக்கு ஃபோன் பண்ணுவோமா? பண்ணு. ஹலோ அண்ணா. ஹாய்டா. ஹாய்டா. ஹாய் ஹாய். உட்காரணும். ஆமா, நேற்று எதுக்கு பரபரப்பாக கிளம்பி போனேன்? ஒன்றும் இல்லைண்ணா, ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுண்ணா. வண்டியில் போய் கீழே விழுந்துட்டானாம்மா, கூப்பிட்டான். சொல்லுங்கண்ணா. ஆமாங்கண்ணா. அதிலே போட்டுருங்க. அப்படிங்களா? டே அபி, அதே நம்பர்.
என்னாச்சுடா? சரி ஓகேங்கண்ணா. 5 ரூபா தானே போட்டிருக்காரு. 5 ரூபாயா? 5 ரூபா தான் போட்டிருக்காரா? இன்னும் 5 ரூபா தெரியலையே. ஏன் சொன்ன ரேட் பேசாம ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்காங்க? சரி விட்றாடே, ஒரு 1/2 கூப்பிட்றேன்ட்டு இருக்காரு, பார்க்கலாம் விடு. சொல்ல முடியாதுண்ணா. Business விஷயம் தான். சொல்ல முடியாது தம்பி. அடுத்த டைம் பண்ணிடுறேன். அடுத்த டைம் ஆர்கியூ பண்ணுவாங்க. 1 hour பண்ணியிருக்கேன். சரி அவங்களே நான் போய் பண்ணியிருக்கேன். இப்படி பண்ணுறாங்கன்னா எப்படிறா? அப்புறமேட்டு நல்லா கடை இருக்கு. சரி விடு, பார்த்துக்கலாம் விடு. சென்ட் பண்ணுறேன்ட்டு இருக்காரு, விடு. சொன்னாதானே தெரியாம என்னடா ஆச்சு சொல்லுண்ணா. டேய், ஒரு பிஸ்னஸ் மேட்டராக ஒன்றும் ஏதோ இதுக்கு போயிருக்கான், கிளைண்ட்டுக்கு போயிருக்கான். 10 ரூபாய் 10,000 தரணும்டா. அனுப்பிச்சு விட்றாங்களா இல்லையாமா? ஃபோன் சொல்லியிருக்காங்கடா. என்னன்னு தெரியல. 5 ரூபா தான் சென்ட் பண்ணியிருக்காங்க, இன்னும் 5 ரூபா வரல. உறுதியாக கேளுங்க அனுப்பிச்சு விட்றாங்களா இல்லையான்னு. அதான் 1/2 hourல சென்ட் பண்ணுறேன். சென்ட் பண்ணுறாங்க. சென்ட் சொல்லி வச்சிருவாங்க. சென்ட் பண்ணலாம். அப்படியே 1/2 hour கழிச்சு ஃபோன் பண்ணி கேளுங்க. ஹலோ, சொல்லுங்கண்ணா. வேணுமாங்கண்ணா? அண்ணா கொடுத்துறேங்கண்ணா. நான் ஒரு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கண்ணா, கொடுத்துட்றேன். நான் 2 பக்கம் வாங்கியிருக்கேண்ணா. உங்களுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துட்றேண்ணா, கவலைப்படாதீங்களா. அண்ணா சரிங்கண்ணா சரிங்கண்ணா, நீங்கள் சாயந்தரத்துக்குள்ளே ரெடி பண்ணி கொடுக்குறேங்கண்ணா. சரிங்கண்ணா. சரி போயிட்டு வந்தாங்கண்ணா. போயிட்டோம். ஏய் எங்கடா போற? நான் காசு வாங்கியிருந்தேண்ணா. இப்போ கேட்குறாங்க காசு இல்லைண்ணா, போய் ரெடி பண்ணோம். என்ன காசு? அட காசு வாங்கியிருந்தேண்ணா ஒருத்தர்கிட்ட. வாடா வந்துப்பாடா. என்னாச்சு? இல்லைண்ணா. என்னாச்சுன்னு சொல்கிறான். யார்கிட்ட கடை வந்தீங்க? எவ்வளோ வாங்கியிருந்த? 5,000 வாங்கியிருந்தேண்ணா. ஏய் எத்தனை நாள் ஆச்சு வாங்கி? 1 மாதம் இருக்குங்க. சரி விடு, நாங்கள் சென்ட் பண்ணுறோம் விடு. நீ நான் சரி விட்றாடி, நாங்கள் இருக்கேன்டா, விட்றா, நான் தரேன்டா. நான் கம்முன்னு நான் வேணாம், நான் இவனுக்குலாம் தராதுண்ணா. டே தர்சன் கம்முன்னு இருக்க முடியாடா. விளாட வந்த இடத்துலலாம் கடன் வாங்கிட்டு இருக்க. ஏன்டா இப்படி பண்ணுற? வேண்டாண்ணா விடுங்கண்ணா. நாங்கள் தரோம், போடுறோம். உன்னோட அக்கௌண்ட் நம்பர் சொல்லு. இல்லை வேண்டாம் விடுங்கண்ணா. ஏய், சொன்னா சொல்ற. அக்கௌண்ட் நம்பர் சொல்கிறேன். சொல்லுங்கிற 44 இரு. வந்துருச்சா பாரு. நான் இருக்கிறேன், ஒரே செகண்ட். வந்துருச்சுண்ணா. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. இப்போ தான் பழகணும், இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறீங்க. அதனால என்னடா, பார்த்து போயிட்டோம். அமௌண்ட்டை முதல்ல சென்ட் பண்ணி. போயிட்டாங்களா? பாய்டா பாய்டா. சரி பார்த்து கரெக்டாக அமௌண்ட்டை கொடுத்துரு. என்ன நம்பருக்கு இருக்கணுங்க. பார்த்து போயிட்டு வாடா. சரிண்ணா. சரி டைம் ஆச்சு. சரி நாங்கள் கிளம்புறோம். சரி பார்த்து வீட்டுக்கு போவோம். சிறுவண்டு வீட்டுக்கு போ. ஒரு அமௌண்ட்டை சென்ட். சரிண்ணா, அமௌண்ட்டு மட்டும் பார்த்து அவன்கிட்ட கரெக்டாக வாங்கிக்கணும். என்னடா இப்படி சொல்கிறேன்? பார்த்து வாங்கிக்க. பார்த்து வாங்கிக்கணும் அமௌண்ட்டு. சிவா வாங்கிக்கலாம்.
டேய் அபி வண்டியை காணும்டா. ஏய் என்னடா சொல்ற, நேற்று நைட் அங்கே தானே நிறுத்தணும். இல்லடா அங்க இல்லடா. எங்க நிறுத்துன? வண்டியை காணும்டா. டேய் விளையாண்டுருக்காரு, வண்டி காணுங்க தான் விளையாடுறியா? வாடா. எங்கடா போச்சு அப்புறம்? சைலாக் போட்டியே இல்லையா முதல்ல? சைலாக் போட்டியே இல்லையா? என்னண்ணா ஆச்சு? வண்டியே காணப்பா. ஓ வண்டியை காணுமா? சரி சரி பாருண்ணா, பாய். யாரா அவன் அசால்ட்டா சொல்லிட்டு போறான், வண்டியே காணங்கிறேன். டே அவன் கஷ்டம் அவனுக்குடா. சரி வாடா. சரி முதல்ல தேடுற வேலையை பார்க்கலாம் வா. டேய் அவனோ தூக்கிட்டான்னு நினைக்கிறேன்டா வண்டியை. இங்கே தானே நிறுத்தினேன். ஹலோ சுரேந்தர், சீக்கிரம் கோயிலுக்கு வாடா. ஆமாடா டே, கோயிலுக்கு வாடா டே. நம்ம கோயிலுக்கு போகலாம்டா டே. டே சுரேந்தர்கிட்ட கேட்கலான்னு அந்த மாதிரி ஏரியாவில் தான் நடந்திருக்கான்னு. எங்கன்றா போய் தேடுறது? எவன் எடுத்தானே தெரியல. டேய் சுரேந்தருக்கு ஃபோன் பண்ணு, சீக்கிரம் வர சொல்ல அவனை. ஹலோ எங்கடா இருக்க சுரேந்தர், சீக்கிரம் வாடா. டே இதோ வரான் பாரு. இந்த ஏரியா பற்றி நல்லா உனக்கு தெரியுமா? டே ஏதோ திருட்டுக்கு இது போயிருக்காடா. போயிருக்கே, ஏற்கனவே 2 வண்டி போயிருச்சுண்ணா. டே எங்கள் வண்டி காணும்டா. நேற்று நைட்ரா டே. நேற்று சைலாக் போட்டு அப்புறம் தான் உள்ளேயே போகணுமே. வண்டி ஏன் வெளியே விடுறீங்க? டே நேற்று தெரியாமல் அவசரத்தில் நிறுத்திட்டு போயிட்டேன்டா. ஏதோ எப்போ மேலே ஏதோ ஆகத்தில் விட்டு வெளியே அவ்வளோக்கா எப்போ மேலே விட்டோம். யாரையும் பார்த்தா எப்பவுமே வெளியே சைடுலக்கு முதல்ல போட்டது பார்த்தீங்களா? நல்லா போட்டு தான் போட்டு தான் எல்லாம் உடச்சி எடுத்துகிட்டு போயிருக்கானுங்க.
தெரில. தெரியல. ஹலோ சொல்கிறா தர்சன். அப்படியா அண்ணா நீங்கள் தர்சனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? சரிண்ணா ஓகேண்ணா. அண்ணா வந்துட்டேண்ணா, உடனே வந்துட்டேண்ணா. என்னண்ணா ஆச்சு? ஹலோ தர்சனே, ஆச்சு? ஏய் நம்ம ஏய், வண்டி நம்ம வந்து வண்டி எடுத்துருக்கான். தான் சாவடிச்சு பாத்துக்க. அவனே உடம்பு சரியாம இருக்கான். போடா. வண்டி எடுத்துறான் பாரு. எப்படா விழுந்த? எப்படி வந்து விழுந்த? டேய் தூக்குங்கடா டேய். டேய் வண்டி வரடா, வண்டி போற, வண்டி ஏறடா. புடிச்சு உட்காருங்கடா. டேய் ஹாஸ்பிடல் தூக்குடா டேய், ரத்தம் வேற போகுது. இவ்வளோ ரத்தம் போயிருக்கு, ஏறுடா. ஏறு. தம்பி ரொம்ப தேங்க்ஸ் தம்பி. தேங்க்ஸ் டா. ஹாஸ்பிடல் எங்கடா இருக்கு? பாத்து போடாதே. பார்த்து விடா. உட்காரு பாத்துக்க. பார்த்து எவ்வளவு தைரியம் இருந்தா வண்டி எடுத்து போயிருப்பேன். அன்னைக்கு ஒரு கஷ்டம்னோடனே அவன் பணம் கொடுத்து எப்படி ஹெல்ப் பண்ணான். வண்டி எடுத்துகிட்டு போனேன்ல, எதுக்குடா எடுத்துகிட்டு போனேன்? நீ யாருன்னு கூட எங்களுக்கு தெரியாதுடா. ஆனால் 2 நாள் தான் பழகணும். 2 நாள் பழகி கூட உனக்கு நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேனேடா. உன் கூட இருந்தான்ல அவன் நண்பன், அவன் வேலையை பாட்டு போயிட்டான். சாருண்ணா. அந்த காசு எங்களுக்கு தேவையே கிடையாதுடா. நாங்கள் திரும்பி கூட சம்பாரிச்சுப்போம்டா. வண்டி எதுக்குன்னு எடுத்துகிட்டு போனேன் சொல்கிறா. எதுக்குடா காசு வாங்கினேன்? அதை நேரடியாக கேட்டிருந்தா நாங்களே கொடுத்துருப்போமா இல்லையா? இது வரைக்கும் நடந்தது எல்லாத்தையும் மறந்துடுறா. ஓகேவா? இப்போ நான் சொல்கிறத கவனமாக கேட்டுக்கோ. டேய், உன்னோட அழுகைக்கு பின்னாடி 1000 பேர் இருக்கலாம்டா. ஆனால் உன்னோட சிரிப்புக்கு பின்னாடி நிச்சயமாக நண்பர்கள் மட்டும்தான்டா இருப்பாங்க. அதை புரிஞ்சுக்கடா முதல்ல.